சென்னை மாவட்ட நூலக அலுவலர் முனைவர் கவிதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை பொழுதின் அன்பான வணக்கங்கள். நான் இப்போ சென்னை மாவட்ட நூலக அலுவலர் பொறுப்பேற்று இன்னையோட ஒரு மாதம் முடிஞ்சிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு மீட்டிங், என்னோடய ஃபஸ்ட்டு மீட்டிங் இதுதான் நினைக்கிறேன். மேடை பேச்சிலையும் கூட தமிழையும் தமிழ் இலக்கியங்களையும் உலகத்தில் உள்ள எல்லா இலக்கியங்களையும் கற்று தேர்ந்தவங்க தான் இங்கே இருக்கீங்க. உங்கள் கடலுக்கு நடுவில் ஒரு சின்ன மீன் குஞ்சு தான் நான் உங்கள் கூட இப்போ பேச வந்திருக்கேன். ஸோ உங்களோட போட்டி போட்டு என்னால் பேச முடியாது. ஆனால் நான் ஒரு கலவைக்கியெல்லாம் எனக்கு எப்படி பேச முடியுமோ என்னோட இயல்பான வார்த்தையை வடிவம் நான் பண்ணுறேன். சார் இப்போ சொன்ன மாதிரி நிறையா பாதை மாற்றிய புத்தகங்கள்னு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. எனக்கு எப்படின்னு தெரியாது. ஆனால் எனக்கு படிக்கிற விஷயத்தில் சரித்திர நாவல்கள் ரொம்ப எப்பயுமே பிடிச்சமான ஒரு விஷயம். இந்த புத்தக தினம் கொண்டாடுறப்ப நானும் ஒரு நூலகராக 13 வருஷம் பணியாற்றிட்டு தான் இந்த பொறுப்புக்கு வந்ததுனால எப்பயுமே புத்தகங்களோட நம்ம அடிக்கடி தொடர்பில் இருப்போம். ரொம்ப நேரம் பொழுது போட்டாலும் கூட திடீர்னு எடுத்து ஏதாவது ஒரு புத்தகங்களை எடுத்து நம்ம படிக்கிற பழக்கம் இருக்கும். அதில் என்னை ரொம்ப எப்பயுமே மனசுக்குள்ள எங்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கிறது பொன்னியின் செல்வன் புக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கதை புக்கு எப்படி படிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கதையோடையே ட்ராவல் பண்ணணும். நான் அந்த கதையோட கதாபாத்திரங்களாகவே நான் மாறிடுவேன். எப்பயுமே அது படிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு கதாபாத்திரம் பிடிச்சதுன்னா அந்த கதாபாத்திரமாகவே மாறிடுவேன். பொன்னியின் செல்வன் வீரநாராயணபுரம் ஏரியில் ஆரம்பிக்கிறதுல தொடங்கி அப்படியே ட்ராவல் வந்துக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அதில் தஞ்சாவூரோட அந்த ராஜபாட்டைகளில் குதிரை குளம்பொலி சத்தங்களும் இதுவும் வர்றது. இன்னுமே நான் தஞ்சாவூருக்கு போனால் அந்த பொன்னியின் செல்வனோட நாவலோடய நான் ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த பழைய காலத்தோட பிரம்மாண்டம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு அதிகமாக வரும். அது மாதிரி உடையார் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த உடையாரில் அவர் அந்த கோயிலை எப்படி எழுப்புனாங்க, எப்படி கட்டினாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க. ஸோ அது மாதிரி கதைக்குள்ளே ஒரு ட்ராவல் பண்ணுறது ஒரு புது அனுபவமாக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ பேர் நம்ம கூட வந்துட்டு வருவாங்க போவாங்க. ஆனால் புத்தகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட எப்பயுமே நம்ம கூட ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு, அதாவது நம்ம ஒரு சில புத்தகங்களை படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் நம்ம நிறைய அனுபவங்கள் நம்ம மண்டைக்குள்ள வரும் அப்படின்றது தெரியாது. ஆனால் ஒவ்வொரு வேறுபட்ட புத்தகங்களை படிக்க படிக்க எத்தனையோ பேரோட அனுபவ அறிவும் அந்த அவங்களோட கலைஞானம் அவங்களோட உணர்வுகள் எல்லாமே நம்ம சேர்த்து ஒரு கலவையாக நம்ம படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு கிடைக்கிது. வாழ்க்கையில் நிறைய போராடுறதுக்கு கூட புத்தகங்கள் எப்பயுமே நம்ம கூட துணை இருக்கும். எதையும் எதிர்த்து போராட, எதையும் ஒரு துணிச்சலாக தைரியமாக இது பண்ணுறதுக்கு இந்த புத்தகங்கள் இருக்கும் நிறையா. இப்போ நம்மளோட முன்னாடி உள்ள இப்போ நம்மளோட தலைமைச் செயலாளர் இறையன்பு சார் கூட எனக்கு தொடர்ந்து பயணிக்க நிறைய வாய்ப்பு கிடைச்சப்ப கூட நிறைய புத்தகங்களை அவங்க மேலை நாட்டு இலக்கியங்களை நிறைய ரெஃபர் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படி தான். இப்போ கூட இந்த வருஷத்தோட நம்மளோட தீமா ரீட் யுவர் வே தான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும். நம்ம இப்படி தான் படிக்கணும் அப்படி தான் படிக்கணும் அப்படிலாம் இல்லை. புஸ்தகங்களை எப்படி வேணாலும் அவங்கவுங்க வழியில் ஆனால் படிக்கணும். படிக்கிறது நம்மளுக்கு நிறைய ஒரு நாலேஜை தான் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உங்களோட அனுபவத்திலேருந்து சிறு துளியாக எனக்கு பிடிச்ச அனுபவத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களோட எல்லா அனுபவங்களை பகிர்ந்துக்கிறப்ப நான் அதை கேட்டு இது பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.